கிறிஸ்தவ கல்வி பற்றி இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். இன்றைக்கு கல்வியில் கலை அறிவியல் பங்கு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனை பற்றி அறிவதுதான் அறிவு. அந்த அறிவை தேவனே நமக்கு தருகிறார். சிந்திக்க பழகுவது மிகவும் முக்கியமானது. கலையும் அறிவியலும் கற்க வேண்டியவை தான். ஆனால் அவற்றை கற்க வேண்டிய பிரகாரம் கற்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மெய்யான கல்வியிலும் கலைக்கும் அறிவியலுக்கும் இடம் உண்டு என்ற வேதாகம் சொல்கிறது. அது எப்படிப்பட்ட இடம் என்பதை நாம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவரும் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே, தேவரீர் தம்முடைய யோசனையின் பிரகாரமாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மனிதனுடைய நன்மைக்கு ஏதுவாக நீ நடத்த பார்க்கிறீர். ஆனால் பிசாசானவன் அதற்கு எதிர்த்து நின்று நீ செய்கிற நல்லவை எல்லாவற்றையும் தீயவையாக மாற்றுவதற்கு பிரயாசப்பட்டு வருகிறான். இது சரி என்பதை கண்டுகொள்ளக்கூடிய அறிவை நீர் எனக்கு தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மார்க் ட்வைன் என்று அமெரிக்க எழுத்தாளர் ஒருவர் இருந்தார். மனிதனுடைய வேதாகம கொள்கைகள் இவருக்கு இடைஞ்சலாக இருந்தன. தேவன் நல்லவர் என்று ஒத்துக்கொள்வது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. நல்லவராக இருந்தால் இவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக நரகம் மிகவும் கொடியதாக எப்படி இருக்க முடியும் என்பது அவருடைய கேள்வியாக இருந்தது. இவர் தானே வேதாகமத்தை படித்து பார்த்திருந்தால் ஒருவேளை நரகத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்திருக்கலாம். ஆனால் மனிதருடைய கொள்கைகள் இவருடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருந்ததால் வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. வேதாகமத்திற்கு கூட மனிதன் சொல்கிற விளக்கங்கள் பல சமயங்களில் மனிதர்களை தேவனிடமிருந்து விலக்கி விடுகின்றன என்பதுதான் உண்மை. அதற்கு உதாரணமாக இவரை சொல்லலாம். இவர் பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் என்பதனாலே இவரை அறிந்தவர்கள் அநேகர் உண்டு. பல சமயங்களிலே தன்னுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு கொண்டு அவர் சுற்றுப்பயணம் செல்வார். அவ்வாறு ஐரோப்பாவிற்கு பயணம் செய்த போது சென்ற இடங்களிலெல்லாம் இவருக்கு பலத்த வரவேற்பு இருந்தது. இதை அவருடைய மகள் கூட இருந்து பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள். மூத்த மகன் பிறந்து 18 மாதங்களிலே இறந்து விடுகிறான். மற்ற 3 பேரும் மகள்கள். இந்த மகள் கடைசி மகளுடைய பெயர் ஜீன். அவர்கள் ஜெர்மனிக்கு சென்றபோது அங்கே இருந்த பேரரசரிடமிருந்து விருந்துக்கு வருமாறு ஒரு அழைப்பு வந்தது. பார்த்த மகளுக்கு ஒரே ஆச்சரியம். எல்லா இடங்களிலும் உங்களை வரவேற்கிறார்கள். உங்களுக்கு அநேகரை தெரிந்திருக்கிறது. இந்த நாட்டின் அரசர் கூட உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு நிறைய பேரை தெரிந்திருக்கிறது தேவனை தவிர என்று அவள் சொன்னாளாம். அவர் வீட்டில் இருந்ததுனால தேவனை பற்றி அவர் என்ன பேசுகிறார் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நாம் அறிந்திருந்தாலும் தேவனை அறியவில்லை என்றால் நம்முடைய அறிவு வீணானது தான். தேவனை அறிகிற அறிவே நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்ல முடியும். ஆனால் பல சமயங்களில் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. உலகில் நாம் பார்க்கிறவைகளுக்கு தங்கள் விளக்கம்தான் உண்மை என்று விஞ்ஞானிகள் சொல்ல பார்க்கிறார்கள். தாங்கள் உண்மை என்று நினைப்பவற்றை பிறர் உணர்வில் பதிர்ப்பதற்கு கலைஞர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? மனிதனுக்கு எல்லாம் தெரியாது. எவ்வளவுதான் தெரிந்தவனாக ஒருவன் இருந்தாலும் அவனுக்கும் எல்லாம் தெரியாது என்பதுதான் உண்மை. எல்லாம் தெரிந்த ஒருவர் சொல்வதைத்தானே நாம் நம்ப முடியும். எல்லாம் தெரியாத ஒருவர் சொல்வதை அப்படியே நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய கல்வியிலே அறிவியலையும் கலையையும் தாராளமாக பயன்படுத்தலாம். தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு பார்க்கிற அறிவியலும் கலையும் பல சமயங்களில் நமக்கு நன்மையை விட தீமையைத்தான் அதிகமாக செய்ய முடியும். எனவே அறிவியல் என்று சொல்லும்போது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அறிவியல் மிகவும் முக்கியமானது என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு கூட அறிவியலை கற்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். யோபு என்கிற மனிதர் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் தேவனை பார்த்தால் நான் கேட்பேன் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் நேரடியாக வந்தார். அந்த நேரடி உரையாடலில் யோபு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. தேவன் பேசினார். யோபு கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியில் யோபு கற்றுக்கொள்ள வேண்டியதை
கற்றுக்கொண்டார். நாம் தேவனை போன்றவர்கள் இல்லை. தேவனுக்கு தெரிந்தவை நமக்கு தெரியாது. தேவன் செய்வதை நாம் செய்ய முடியாது. தேவனை நாம் கேள்வி கேட்கவும் முடியாது. அப்படி கேள்வி கேட்கவும் கூடாது. நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை பெரியதாக இருக்கிறது. அவர் படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர்கள். இந்த கோட்டை நாம் தாண்டுவதற்கு ஒரு நாளும் முயற்சி செய்யக்கூடாது. தேவன் நல்லவர், தேவன் பரிசுத்தர், தேவன் நீதி உள்ளவர். தேவன் தாம் விரும்புவதை செய்வார். அதுதான் நல்லதாக இருக்க முடியும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்மேல் நம்பிக்கை வையுங்கள், உங்கள் கிரியைகளையும் உங்கள் ஞானத்தையும் நம்பாதீர்கள். எப்போது இந்த ஆண்டவருடைய பார்வையை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போது உண்மையான அறிவுடையவர்களாக நாம் வாழ முடியும். யோபுவுக்கு பதில் சொல்ல வந்த தேவன் பேசியவற்றை யோபின் புத்தகத்தில் 4 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். 38, 39, 40, 41 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். முதலாவதாக அவர் தமது படைப்பில் வெளிப்படுகிற தமது ஞானத்தை பற்றி பேசுகிறார். 38 அதிகாரத்தின் பெரும்பகுதி அதுதான். இரண்டாவதாக விலங்குகளை தாம் அக்கறையோடு பராமரிக்கும் விதம் குறித்து பேசுகிறார். 38 அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களும் 39 அதிகாரமும் இதை பற்றி சொல்கின்றன. மூன்றாவதாக உலகில் கிரியை செய்கிற தீய சக்திகளை தாம் கட்டுப்படுத்துகிற விதம் குறித்து பேசுகிறார். 40, 41 அதிகாரங்களிலே இதை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த விளக்கங்களையெல்லாம் யோபு கேட்டபோது, நான் அறியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்திலே கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வசனங்கள் சொல்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டால், அறிவியல் வழக்கங்களில் எது தவறு எது சரி என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை திறன் பெற்றவர்களாக நாம் இருப்போம். 38 அதிகாரத்தில் தம்முடைய படைப்பை குறித்து ஆண்டவர் சொன்ன பகுதிகளை மாத்திரம் இன்றைக்கு நமக்கு பாடத்தில் தந்திருக்கிறார்கள். நாம் அதை பார்க்க இருக்கிறோம். 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய படைப்பின் ரகசியம் உனக்கு தெரியுமா என்று யோபுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதாவது பூமியை நான் படைத்த போது அதற்கு அளவு குறித்தவர் யார்? ஒரு கட்டடத்தை கட்டுகிறவன் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு என்னவெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் ஏற்கனவே பூமியை படைக்கும் முன்னராக திட்டமிட்டு தேவன் செய்ததாக கூறுகிறார். அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு என்கிறார். ஒன்றும் தெரியாது. இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்பது மனிதனுக்கு தெரியாது. ஏனென்றால் பூமி படைப்பிற்கு பிறகுதான் மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தான் படைக்கப்பட்டதற்கு முன்னால் என்ன நடந்தது என்கிற அறிவு மனிதனுக்கு இல்லை. யோபிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார். நமக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. முன்பு நடந்தது மாத்திரமல்ல, இனிமேல் நடக்கப் போகிறது கூட நமக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் நீதிமொழிகளிலே ஞானி சொல்கிற ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனை அதுதான். எனக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, என்னுடைய வழிக்கு வா என்று தேவன் அழைக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறபடியே இந்த பிரபஞ்சம் எல்லா காலத்திலும் இருந்து வருகிறது என்று ஒரு காலத்திலே விஞ்ஞானிகள் சொன்னார்கள். அது உண்டாக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது என்ன சொல்கிறார்கள்? பிக் பேங் தியரி, ஒரு பெரிய வெடிப்பு வெடித்தது, அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தது யார்? பார்த்தது போல சொல்கிறார்கள் விளக்கம். ஆனால் எந்த மனிதன் இதை பார்த்தான், இதை உண்மை என்று நாம் அப்படியே ஒத்துக்கொள்வதற்கு? ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் இவற்றையெல்லாம் படைத்தார். படைத்தவர் சொல்லுகிறார், நான் இவற்றை படைத்தேன். நமக்கு முன்னால் இருக்கிற ஒருவர் சொல்வதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒருவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி ஒருவேளை உங்களுடைய மனதிலே ஏற்படும் என்றால், அமைதியாக எந்த பெயரையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. என்னை படைத்தவர் ஒருவர் உண்டென்றால் உம்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். இதை நான் சவாலாக சொல்கிறேன். தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். உண்மையிலேயே உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கும் என்றால் அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய விருப்பப்படி அல்ல, அவர் திட்டப்படி தம்மை வெளிப்படுத்துவதற்கு நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறதுனால படைக்கப்பட்டவர்களாகிய நாம் முற்றிலுமாக அவரை நம்பி சார்ந்திருக்கலாம். நாம் நினைக்கிறபடியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்காவிட்டால்
அவர் கையில் நம்மை ஒப்படைத்திருந்தோம் என்றால் முடிவு நல்லதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் நம்பலாம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்ற ஏசாயா 40:28 தேவன் சொல்லியிருக்கிறார். அவரை நாம் நம்பலாம். அவர் சோர்ந்து போவதில்லை, களைப்படைவதில்லை. நமக்கு உதவி செய்வதற்கு அவரால் முடியும். அவர் வல்லவர். அவர் ஒன்று நமக்கு செய்யாமல் இருக்கிறார் என்றால் நம்முடைய நல்லதுக்குத்தான் அவர் செய்யாமல் இருப்பாரே தவிர அவரால் முடியாததினால் அல்ல என்பதை புரிந்து கொண்ட ஒரு நிலையில் நாம் தேவனை பார்க்க வேண்டும். பூமியை மனிதன் குடியிருப்புக்காக தேவன் உண்டாக்கினார் என்று வேதாகமம் சொல்கிறது. அதை இன்றைய விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். பூமியில் மனிதன் வாழ்வதற்கு எல்லா வசதிகளும் இருப்பது போல வேறு எந்த கிரகத்திலும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் வேதாகமம் சொல்வதைத்தானே அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் தேவன் இல்லை என்று சொல்ல விரும்புவதனால இந்த அத்தாட்சிகளை அவர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள். இரண்டாவதாக யோபிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், கடல்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறார். அவற்றுக்கு நான் எல்லை வைத்திருக்கிறேன், அதை தாண்டி வர முடியாது. அவர் அனுமதித்தார் என்றால் அதை தாண்டியும் வர முடியும். ஆனால் அவர் அனுமதியின்றி எதுவும் நடக்க முடியாது. எனவே அலைகள் கடலிலே இருந்து வந்து கரையில் மோதி திரும்ப கடலுக்கே சென்று விடுகின்றன. ஆனால் நமக்குள்ள எல்லா வசதிகளையும் வைத்து இன்றைக்கு கடல் தண்ணீர் நமக்கு ஊருக்குள் நுழையாதபடி நம்மால் தடுக்க முடியுமா? முடிகிறதா? யோசித்து பாருங்கள். ஆனால் தேவனால் முடிந்தது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது மோசே தன் கோலை கடலை நோக்கி நீட்டினார். கடலிலே ஒரு வழி உண்டாயிற்று. தண்ணீர் பிளந்து நின்றது. அந்த தண்ணீர் எப்படி நின்றது, அவர்கள் நடந்து போகிற பாதை எப்படி ஏற்பட்டது என்பதை குறித்து பாடும்போது மிரியாம் பாடுகிறதை பாருங்கள். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. அவர் ஊதினார், தண்ணீரிலே வழி உண்டாயிற்று. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. இரண்டு பக்கமும் மதில் போல தண்ணீர் நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. அவர்கள் நடந்து போவதற்கு வசதியாக அந்த தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறியது. தேவனால் மாத்திரமே இதை செய்ய முடியும். தேவன் செய்திருக்கிறார். உன்னால் முடியுமா? உன்னால் என்ன முடியும் என்று மனிதனை பார்த்து கேட்கிறார். வெளிச்சத்தை பற்றியும் இருளை பற்றியும் உனக்கு என்ன தெரியும் என்று அடுத்த பகுதியில் அவர் கேட்கிறார். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வெளிச்சத்தை அதன் பல பரிமாணங்களிலே தேவன் பேசுவதை பார்க்க முடிகிறது. மரணம் நமக்கு இருள். நாம் அங்கே சென்று பார்த்ததில்லை. அங்கே சென்றால் நாம் திரும்ப வரப்போவது இல்லை. மரித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பிரசங்கிலே வாசிக்கிறோம். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான் என்று யோபிலே வாசிக்கிறோம். நமக்கு ஒன்றும் தெரியாது மரணத்தை பற்றி என்பதனாலே அதை இருள் என்கிறார் தேவன். ஆனால் அந்த இருளுக்குள்ளாக பிரவேசித்து வெளியே வந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா என்று எபேசியரிலே 4:9 பவுல் சொல்கிறார். பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்னராக பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கி அங்கே இருந்தவர் வெளியே வந்தார். அவர் இருளிலே இருந்தார். அவர் திரும்ப வெளியே வந்திருக்கிறார். மனிதனால் அது முடியாது. அதற்கு பிறகு பூமியில் பெய்கிற மழையை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று யோபுவிடத்தில் கேட்கிறார். 22 முதல் 30ஆம் வசனம் வரைக்கும். பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் என்று 26ஆம் வசனம் சொல்கிறது. நடப்பதெல்லாம் நமக்காக மாத்திரம்தான் என்று நாம் எண்ணுகிறோம். இந்த பிரபஞ்சமே நம்மை சுற்றி தான் இயங்குகிறது என்று நினைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றியே எல்லாம் இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் தேவனுடைய பார்வை அப்படிப்பட்டது அல்ல என்பதை இந்த வசனம் சொல்கிறது. மனிதனுக்காக தேவன் செயல்படுவது உண்மைதான். நாம் ஒவ்வொருவரை விசேஷித்த விதத்தை அவர் கவனிப்பதும் உண்மைதான். ஆனால் மனிதர் மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதுமே அவருக்கு முக்கியமானது தான். இதுதான் பிரச்சனை. இதை உணர்ந்து கொள்வதற்கு பல சமயங்களிலே நாம் தடுமாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியில் நடக்கிற முழு கதையும் நமக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் இது ஏன் நடக்கிறது என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் நடத்துகிற தேவனை நம்பி பொறுமையாக விசுவாசத்தோடு
சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை என்றால் சந்தோஷத்தை நாம் பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முழு கதை என்ன? ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை பற்றி முன்னரே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் ஓடி போய் ஒரு காரின் கதவை திறக்கிறார். ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்கிறார். பார்க்கும்போது நமக்கு ஐயோ ஏன் இவன் இப்படி செய்கிறான் என்று எண்ணம் தோன்றும். அப்படியே கேமரா பின்னோக்கி நகர்கிறது. முழு காட்சி நமக்கு தெரிகிறது. காரின் பின்பகுதியிலே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய பார்வை மாறுகிறது. அந்த பெண்ணை அவன் பலவந்தப்படுத்தவில்லை, அவளை காப்பாற்றுவதற்காக இவன் முயற்சி செய்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது. இதுதான் முழு கதை. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வலுக்கட்டாயமாக ஒருவன் இழுப்பது மாத்திரம்தான் தெரிகிறது. வரப்போகிற ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவன் இழுக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. எனவே இழுக்கிறவன் மேல் கோபப்படுகிறோம். இழுக்கிறவனை தடுக்காத தேவன் மேல் நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்திலும் கூட மழை பெய்ய பண்ணுகிறார் என்றால் அங்கே ஏதோ அவசியம் இருக்கிறது, மழை பெய்கிறது. எனக்கு பெய்யவில்லை, அங்கே பெய்கிறதே என்று மனிதன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான எண்ணங்களை மனிதனிலே தூண்டுவதற்காக யோபுவிடத்தில் இந்த கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய ஆசை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம் என்று வேதாகமம் சொல்லும்போது என்னை பற்றி மாத்திரம்தான் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? ஆனால் என்னை பற்றி அவர் கவலைப்படுகிறார் என்பது உண்மைதான். என்னை அவர் ஒதுக்கி விடுவது இல்லை. என்னை நேசிக்கிற ஆண்டவர் என் எதிரியையும் நேசிக்கிறார். ஏன் நானும் அவனும் விரோதிகளாக இருக்கிறோம் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. அதை காட்டிலும் தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தேவனை சரியாக புரிந்து கொள்ளும்போது எனக்கு எதிரி எவரும் இல்லை என்பதை நான் உணர்வேன். எவரேனும் எனக்கு விரோதியாக நான் பார்க்கிறேன் என்றால் இன்னமும் நான் தேவனை அறியவில்லை என்றுதானே அர்த்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதானே ஆண்டவருடைய திட்டம். அப்படியானால் என்னிடத்தில் காட்டுகிற பொறுமையை தேவன் அவனிடத்திலும் காட்டத்தானே செய்வார். அடுத்ததாக நட்சத்திர மண்டலங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நட்சத்திர மண்டலங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார். அருமையின் நட்சத்திரத்தின் சுகிருத சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ என்று கேட்கிறார். அருமை நட்சத்திரம் இந்த நாட்களில், இந்த நவம்பர் மாதத்தில் அதை நாம் வானத்திலே பார்க்க முடியும். மேகம் இல்லை என்றால் இந்த அருமை நட்சத்திரத்தை நாம் பார்க்க முடியும். வெறும் கண்ணாலை பார்க்கும்போது 6 நட்சத்திரங்கள் தெரியும். அதனால் தான் இதை அருமை நட்சத்திரம் என்று சொல்கிறோம். காற்று மாசடையாமல் நல்ல இருட்டு இருக்கும் என்றால், கண் பார்வை நன்றாக இருக்கும் என்றால் 7 நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அதனால 7 சகோதரிகள் என்று இந்த நட்சத்திர கூட்டத்தை நம் நாட்டிலே அழைத்தார்கள். ஆனால் 6 நட்சத்திரங்கள் தெளிவாக எல்லோருக்கும் தெரியும். அதனால இதை அருமை நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். அதிலே ஒரு சுகிருத சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏதோ ஒரு இணைப்பு அந்த நட்சத்திரங்களுக்குள்ளாக இருப்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோபுவின் காலத்திலே அது தெரியாது. சமீப காலத்திலே அந்த சம்பந்தத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். என்ன நமக்கு தெரிகிறது? நமக்கு தெரியாதவை எல்லாம் தேவனுக்கு தெரியும் என்று தெரிகிறது. திரையில் தெரிகிற படத்தை பாருங்கள். பிரகாசமான நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரங்களை இணைத்து கோடு போட்டிருக்கிறேன். இந்த 6 நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் அருமை நட்சத்திரம். ஆனால் அதற்கு இடையிலும் வெளியேயும் நிறைய நட்சத்திரங்கள் தெரிகின்றன. இது கருவிகள் மூலமாக எடுக்கப்பட்ட படம். நம் கண்களால் பார்க்கும்போது இந்த 6 நட்சத்திரங்கள் மாத்திரம்தான் தெரியும். மற்ற நட்சத்திரங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. பைனாக்குலர் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 30 நட்சத்திரங்கள் வரை தெரியும். இன்னும் நல்ல டெலிஸ்கோப் மூலமாக பார்த்தோம் என்றால் 3000 நட்சத்திரங்கள் வரை தெரியவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, என்ன சம்பந்தம்? இந்த 3000 நட்சத்திரங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டம் ஒன்றாக ஒரு நட்சத்திரம் போல நகருகிறதாம் விண்ணில். அந்த காலத்தில் அது அவர்களுக்கு தெரியாது. 6 நட்சத்திரம்தான் தெரியும். அதற்குள்ளாக இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன தெரியாது. அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட தெரியாது. இந்த 6 நட்சத்திரங்களுக்குள்ளாக பிரகாசமானது அல்சியன் என்று சொல்லப்படும். இடது பக்கத்திலிருந்து 2வது நட்சத்திரம் 3 கோடுகள் சேர்கிற இடத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் அல்சியன். அது ஒரு நட்சத்திரமாக நமக்கு தெரிகிறது. ஆராய்ந்து பார்க்கும்போது 2 நட்சத்திரங்கள் அதில் இருக்கின்றன. அந்த 2வது நட்சத்திரத்தை சுற்றி 3 நட்சத்திரங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் அதற்குள்ளாக இருக்கிறது என்பது அவற்றை படைத்த தேவனுக்கு தெரியும். ஆனால் அவற்றை கேட்கிறார், இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்கிறார். தெரியாதல்லவா?
ஒருவேளை இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு தெரிகிறதே, நமக்கு தெரியும் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் இல்லை. இது பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை குறித்து விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் வாதிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு எண்ணை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். நட்சத்திரங்களை குறித்து இவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிற ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியாதா? இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்ட அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் என்று யோவான் 1:47 நாம் வாசிக்கிறோம். அவனை பார்த்த உடனே இவன் கபடற்றவன், இவன் உத்தமன் என்று இயேசு சொல்கிறார். ஆம், தேவன் அவருக்கு இவரை பற்றி வெளிப்படுத்தினார். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறதுனால மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை பார்த்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. தேவனுக்கு எல்லாம் தெரியும். வானத்து மேகங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அடுத்த பகுதியில் கேட்கிறார். ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ என்று கேட்கிறார். எனக்கு மழை வேண்டும், மழை பெய்யட்டும் என்று சொல்ல முடியுமா? அல்லது மழை வேண்டாம், மழை நிற்கட்டும் என்று தான் சொல்ல முடியுமா? இன்றைக்கு எல்லா கருவிகளையும் பயன்படுத்தி மனிதன் சொல்கிறான், இன்னும் இவ்வளோ நேரம் கழித்து இவ்வளோ மழை பெய்யும் என்று சொல்கிறான். அப்படி பெய்வது இல்லை. திரையில் தெரிகிற 2 படங்களை பாருங்கள். ஒன்று, இன்றைக்கு காலையில் 8 மணிக்கு மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லப்பட்ட முன்னறிவிப்பு. 3 மணிக்கு 89% மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டது. பிரிசிபிடேஷன் என்றால் மழை இவ்வளோ இருக்கும், எவ்வளோ பெய்யும் என்பது. 3 மணிக்கு இன்றைக்கு 89% மழை இருக்கும் என்று காலையிலே சொன்னார்கள். 3 மணிக்கு என்ன ஆயிற்று என்று பாருங்கள். 89% பெய்யவில்லை. அடுத்த படத்தை பாருங்கள். 53% தான் பெய்திருக்கிறது. காலையில் 89% என்று சொன்னார்கள். அந்த நேரம் வந்தபோது 3 மணிக்கு 53% தான் பெய்திருக்கிறது. அவர்கள் சொன்னபடி நடக்கவில்லை. இத்தனை கருவிகள், இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற மனிதனால் இன்னும் 3 மணி நேரம் கழித்து எவ்வளோ மழை பெய்யும் என்று சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் இதை இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்கலாம், இணையதளத்தில் பார்க்கலாம். சென்னையில் மழை எவ்வளோ பெய்கிறது என்று நீங்கள் பாருங்கள். நேரம் செல்ல செல்ல அவர்கள் எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டே போகிறார்கள் என்பதை பாருங்கள். புயல் வீசும் என்பார்கள், வீசாது. புயல் வீசாது என்பார்கள், புயல் வீசும். உனக்கு என்ன தெரியும் என்று யோபிடத்தில் கேட்டது இன்றைக்கும் கூட சரியாகத்தான் இருக்கிறது. உன்னால் என்ன சொல்ல முடியும்? நாம் நினைப்பதுபடி நடப்பது இல்லை. எப்பொழுது எவ்வளவு மழை என்று கூட நம்மால் சொல்ல முடியவில்லை. மழை பெய்ய என்று சொல்ல முடியுமா, அல்லது மழை பெய்யாதே என்று நாம் மேகத்தில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் செய்யக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோபுவுக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நாமும் அதை உணர வேண்டும். அவரிடத்தில் போனால் அதுவும் நடக்க முடியும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருடமும் 6 மாதங்களும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். இது நடந்த சம்பவம் தானே? ஆம், நம்மால் முடியாதது தேவனால் முடியும். நமக்கு தெரியாதது தேவனுக்கு தெரியும். இந்த உணர்வு நமக்கு இருப்பது தான் சரியான அறிவியல். ஒரு மாணவன் தன் வகுப்பிலே ஆசிரியர் சொல்வதை நம்புகிறான். ஏன்? தன்னை விட ஆசிரியருக்கு நன்றாக தெரியும் என்று நம்புவதாலே. ஆனால் எந்த ஆசிரியராக இருந்தாலும் முழுவதும் தெரிந்தவர் என்று சொல்ல முடியவில்லையே. அப்படியானால் முழுவதும் தெரிந்த ஒருவர் சொல்வதைத்தானே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த முழுவதும் தெரிந்தவர் தேவனை தவிர வேறு யார் இருக்க முடியும்? முதலாவதாக அவர் தமது படைப்பில் வெளிப்படுகிற தமது ஞானத்தை பற்றி பேசினார். 38ஆம் அதிகாரம். அடுத்த அதிகாரத்தில் விலங்குகளை தாம் அக்கறையோடு பராமரிக்கிற விதம் குறித்து பேசினார். அடுத்த 2 அதிகாரங்களிலே தீய சக்திகளை அவர் கட்டுப்படுத்துகிறார் என்பதை குறித்து பேசியிருக்கிறார். 38ஆம் அதிகாரத்தை மாத்திரம் ஓரளவுக்கு விளக்கமாக நாம் பார்த்தோம். அதிலும் ஒரு சில வசனங்கள் மாத்திரம்தான் பார்த்தோம். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் படித்து ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் எவ்வளவு பெரியவர், நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்கிற உணர்வுக்கு நாம் வர முடியும். தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது தான் நான் ஒன்றுமில்லை என்கிற எண்ணம் நமக்கு வரும். இல்லை என்றால் நாம் பெரியவர்கள் என்றுதான் நம்மை பற்றி நாம் நினைத்து கொண்டே இருப்போம்.
நம்முடைய நிலைமையை நமக்கு உணர்த்துவதற்கு தேவன் பிரயாசப்படுகிறார். யோபு அதை உணர்ந்து கொண்டபோது, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று ஏசாயா சொன்னது போல, நான் நீசன், நான் அதிகமாக பேசிவிட்டேன், இனிமேல் பேச மாட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார். நாம் ஒத்துக்கொள்வோமா? அப்படி ஒத்துக்கொள்ளும் போது மெய்யான அறிவியலை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அது செய்கிற இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தமது படைப்பின் மூலமாக தேவன் எல்லோரோடும் பேசி வருகிறார். யோபிடத்தில் அதைத்தான் பேசினார். படைக்கப்பட்டவற்றை நாம் பார்க்கும் போதெல்லாம் அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் யார் என்பதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி நெகேமியா ஒரே வசனத்தில் சொல்வதை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் என்றால் யெகோவா. நிகழ்காலம் ஐயாம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாம் அவருக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். அது மாத்திரமல்ல, அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் உண்மையான அறிவியலை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். தமது படைப்பின் மூலமாக தேவன் எல்லோரோடும் பேசி வருவதாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களில் பார்க்கிறோம். சங்கீதம் 19 1 முதல் 6 வரைக்கும் பார்க்கிறோம். இவையெல்லாம் தேவன் தம்மை பற்றி தாம் படைத்தவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 19 1 பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானத்திலிருந்து வருகிற வெளிச்சம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதைவிட தேவனுடைய வெளிச்சம் மிகப்பெரியது. ஆகாய விரிவை பார்க்கும்போது எத்தனை எத்தனை நட்சத்திரங்களை அவர் படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கும்போது எதை குறித்து நாம் பயப்பட வேண்டும்? ஆனால் நம்முடைய நிலைமைக்கு நாம் தான் காரணம். நமக்கு பிரச்சனை இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, அதற்கு காரணம் நாம் தான். நீதிமொழிகள் தேவன் சொல்வதை பாருங்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நீதிமொழிகள் 1:24. முதலில் அன்பு காட்டுவது அவர்தான் கூப்பிடுகிறார். நாம் உருவாக்குகிற தேவன் இல்லை இந்த தேவன். நம்மை உருவாக்கின தேவன். மனிதரால் உண்டாக்கப்பட்டவர் இல்லை இந்த தேவன். மனிதரை உண்டாக்கினவர் இந்த தேவன். அதனால் அவர் நம்மை தேடி வருகிறார். நான் கூப்பிடுகிறேன், நான் என் கையை நீட்டுகிறேன், நீங்கள் கவனிக்கவில்லையே என்று அவர் புலம்புவதை பாருங்கள். அவர் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு கடைசியில் பிரச்சனை வரும்போது இந்த ஆண்டவர் எங்கே போனார் என்று நாம் கேட்கிறோம். 30ஆம் வசனம் பாருங்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதிலே எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இது வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் கேட்டதில்லை, இதை செய் என்று சொன்னால் அவர்கள் செய்வதில்லை. அநேக மனிதருடைய எதிர்வினை இப்படித்தான் இருக்கிறது. நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன், நீர் யார் எனக்கு சொல்வதற்கு என்று அவருடைய ஆலோசனையை முழுவதுமாக தள்ளிவிடுகிறோம். சில சமயங்களில் ஆலோசனை நாம் கேட்பதே இல்லை. ஆலோசனை சொல்லி தள்ளுவது வேறு, ஆலோசனை கேட்காமலே இருப்பது வேறு. இந்த இரண்டு கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டு தேவன் என்னை கவனிக்கவில்லை என்று எப்படி நான் சொல்ல முடியும்? நாம் செவி கொடுத்தால் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். 33ஆம் வசனம் பாருங்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவு இருக்கிறது. இந்த திட்டம் இல்லை என்றால் அடுத்த திட்டம், அடுத்த திட்டம் இல்லை என்றால் அடுத்த திட்டம், அது இல்லை என்றால் அடுத்த திட்டம் என்று நான் பல திட்டங்கள் வைத்திருக்கிறேன். நான் எப்படியானாலும் தப்பித்துக் கொள்வேன் என்று நாம் யோசிக்கிறோம். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி என்றெல்லாம் போட்டு வைக்கிறோம். ஆனால் எவை இருந்தாலும் அவருக்கு செவி கொடுத்தல் மிகவும் முக்கியமானது. அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும். நாம் பல சமயங்களிலே தேவனை நம்பாமல் திட்டமிடுவதனால்தான் நம்முடைய திட்டங்கள் பிரச்சனைக்குள்ளாகின்றன, நாம் கஷ்டப்படுகிறோம். இன்றைய அறிஞர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். உலகில் நாம் பார்க்கிறவைகளுக்கு தங்கள் விளக்கம்தான் உண்மை என்று விஞ்ஞானிகள் சொல்ல பார்க்கிறார்கள். அதன் விளைவு என்ன? அதையும் நாம் பார்ப்போம்.
இன்றைக்கு அநேக அறிவியல்கள் கற்பித அறிவியலாக இருக்கிறது. சோதனை சாலையில் நிரூபிக்கப்படுவது அறிவியல், சோதனை சாலையில் நிரூபிக்க முடியாததை கற்பிதம் என்கிறார்கள். ஹைபோதசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கற்பிதம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது, ஆனால் அதை நாங்கள் சோதனை சாலையில் நிரூபிக்க முடியாது. இந்த வார்த்தை வித்தியாசத்தை அவர்கள் எப்போதும் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஆனால் அப்படி செய்வது இல்லை. தங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை கொடுக்கிற பழக்கம் எல்லா காலத்திலுமே இருந்திருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஞாஸ்டிக்ஸ் என்று ஒரு பிரிவினர் இருந்தார்கள், தத்துவ ஞானிகள். குறையற்ற தேவனும் இருக்கிறார், குறையுள்ள பருப்பொருளும் இருக்கின்றன, இவைகள் எல்லா காலங்களிலும் இருக்கின்றன என்று இந்த ஞாஸ்டிக்ஸ் நம்பினார்கள். குறையே இல்லாத தேவன் இந்த குறையுள்ள பருப்பொருளை வைத்து மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் வெளிப்படுத்தல் எதுவும் இல்லை, அவர்கள் தாங்களாக சொல்லிக்கொண்ட விளக்கம்தான். குறையில்லாத தேவன் குறையுள்ள பருப்பொருளை எப்படி தொட்டு உலகத்தை உண்டாக்க முடியும்? அதனால தன்னுடைய உடலிலே இருந்து வெளியே ஒன்றை அனுப்பினாராம், அதை ஏயான் என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு 32 ஏயான்கள் அவருடைய உடலிலிருந்து வெளியே வந்தனவாம். முதலாவது வந்த ஏயான் வெகு தூரம் சென்று விட்டதனால அது தேவன் அளவிற்கு நல்லது இல்லையாம். அதனால அதை வைத்து இந்த உலகத்தை குறையில்லாத அந்த தேவன் உண்டாக்கினாராம். ரட்சிப்பு என்றால் என்ன? மனிதன் இந்த 32 ஏயான்களையும் கடந்து தேவனோடு ஐக்கியமாகிவிட்டால் அதுதான் ரட்சிப்பு. அப்படி செல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் செல்ல முடியாது. சில மறைபொருள்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மறைபொருள்களை தெரிந்தவர்கள் மாத்திரம்தான் செல்ல முடியும். யாருக்கெல்லாம் அந்த மறைபொருள் தெரியுமோ அவர்களெல்லாம் ஞானிகள் என்று அழைத்தார்கள். அந்த மறைபொருளைத்தான் இவர்கள் ஞானம் என்று சொன்னார்கள். இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், என் 1ஆம் அதிகாரத்தை கூட வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற அநேக கருத்துகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானம் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக என்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இந்த ஞானமுடையவர்களுக்கு மாத்திரம்தான் என்றல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட முடியும் என்று அங்கே அவர் பேசுகிறார். இந்த கொள்கையைத்தான் 1 தீமோத்தேயு 6:20 பவுல் சுட்டி காட்டுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஞாசிஸ் என்றால் ஞானம், ஞாஸ்டிக் என்றால் ஞானிகள். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை, ஞாஸ்டிக் கொள்கை. இதற்கு வெளிப்பாடு எதுவும் இல்லை, இது ஒரு கற்பிதம். பாவ மனிதன் இருக்கிறான், தேவன் பாவம் இல்லாதவர். எனவே இந்த இரண்டையும் இணைப்பதற்கு மனிதன் ஏற்படுத்திய ஒரு கொள்கை இது. சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஏற்படுத்தி தேவனை மனிதன் எளிதில் நெருங்க முடியாது என்கிற எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். எல்லோரும் தேவனிடத்தில் செல்ல முடியாது என்கிற எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். ஏற்கனவே வாசித்தோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அப்படி இல்லை என்று சொல்வதே சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. பரிணாமம் என்று சொல்லப்படுகிற அறிவியல் கூட இதே விதமான ஒரு கற்பித கொள்கை தான். எந்த சோதனை சாலையிலும் எந்த குரங்கும் பரிணமித்து மனிதன் ஆகவில்லை. சோதனை சாலையில் செய்ய முடியவில்லை என்றால் அது கற்பிதம் என்று தானே கற்பிதத்திற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அப்படியானால் இதை அறிவியல் விஞ்ஞானம் என்று எப்படி சொல்வது? இது ஒரு கற்பித கொள்கை தான். ஆனால் தேவன் இல்லை என்று சொல்ல அவன் ஆசைப்படுவதனால இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதன் ஆயத்தமாக இருக்கிறான். அதிலும் மனிதருடைய தவறினாலே அல்லது இறையியல் வல்லுநர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் செய்த தவற்றினாலே உண்மையான அறிவியலுக்கும் வேதாகமத்திற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு கருத்து கூட இன்றைக்கு நிலவி வருகிறது. 2 பொருட்களை ஒரே உயரத்திலிருந்து கீழே போட்டால் அவற்றின் எடை வித்தியாசமாக இருந்தாலும் இரண்டும் ஒரே நேரத்தில் தரையை வந்து அடையும் என்று கலீலியோ சொன்னார். அதை அந்த காலத்து விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா காலத்திலும் அப்படிதான். உண்மையை சொன்னால் விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் கருத்து தான் சரி என்று சொல்லி வாதம் பண்ணுவார்கள். அந்த காலத்து விஞ்ஞானிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
பீசா நகரத்தில் இருந்த கல்லூரியிலிருந்து முக்கியமான பேராசிரியர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த கோபுரத்தில் மேலே ஏறி 2 வித்தியாசமான எடையுள்ள கற்களை போட்டு காண்பித்தார். 2 கற்களும் ஒரே நேரத்தில் வந்து பூமியில் வந்து சேர்ந்தன. அப்போதும் அந்த பேராசிரியர்கள் அதை நம்ப மறுத்தார்கள். அவர்கள் நம்பின கொள்கைகளுக்கு அது தவறாக இருந்தது. அரிஸ்டாட்டில் அதற்கு முன்னராக அப்படி சொல்லியிருந்தார். அரிஸ்டாட்டில் வேதாகமத்தை எழுதியவர் அல்ல. அரிஸ்டாட்டிலுக்கும் வேதாகமத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அரிஸ்டாட்டின் கொள்கையை வேத வாக்கியம் போல ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் இதை நாங்கள் நம்ப முடியாது என்று தவிர்த்தார்கள். அப்படியெல்லாம் அந்த காலத்திலே செய்தார்கள் என்பதற்காக இன்றைக்கு அரிஸ்டாட்டிலை குப்பையில் தூக்கி போட்டு விட்டார்களா? இல்லையே. அவன் ஒரு மனிதன். அவன் ஞானி என்றுதானே இன்றைக்கும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கொள்கையும் நிலவியது. இது டாலமி என்கிறவருடைய கொள்கை. இப்போ 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சூரியன் பூமியை சுற்றுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இல்லை, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்று கோப்பர்னிக்கஸ் சொன்னார். கலிலேயோவும் அதுதான் சரி என்று வாதம் பண்ணினார். இதையும் சில பேராசிரியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலே அந்த காலத்து திருச்சபை தலைவரிடத்திலே போய் இதை பற்றி பேசி இவனை நீங்கள் அடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால்தான் மனிதன் பெரியவனாகி விடுகிறான். அதுதான் நடந்தது. வேதாகமத்திற்கும் இந்த கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கலிலேயை கூப்பிட்டு மிரட்டி பூமி சூரியனை சுற்றவில்லை, சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று சொல்ல வைத்தார்கள். இதே ஒரு உதாரணமாக காட்டி இன்றைக்கு அறிஞர்கள் வேதாகமத்தை நம்பினவர்கள் தவறாக பேசினார்கள் சொல்கிறார்கள். வேதாகமத்தை நம்பினவர்கள் இல்லை, உங்களை போன்ற விஞ்ஞானிகள் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலையடிஸ் என்று அழைக்கப்படுகிற அல்லது அருமை நட்சத்திர கூட்டம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதில் உங்களுக்குள்ளே ஏன் சண்டை இருக்கிறது? யோசித்து பாருங்கள். எத்தனை கொள்கைகளிலே பிரச்சனை இருக்கிறது தெரியுமா? ஆனால் வெளியே உங்களிடத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லாதது போல நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான அறிவியல் என்றால் உண்மையை மூடி மறைக்கக்கூடாது. ஆனால் உண்மையை மூடி மறைக்கிறார்கள். உயிரில்லாத பொருளிலிருந்து உயிருள்ள பொருள் எப்படி உண்டாயிற்று, அதற்கு நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒரு பரிசோதனை சொன்னார்கள். நைட்ரஜன், ஹைட்ரஜன் என்ற 2 வாயுக்களை ஒரு குடுவையில் அடைத்து உயரழுத்த மின்சாரத்தை செலுத்தி அங்கே ஒரு அமினோ அமிலம் உண்டாயிற்று. இந்த அமினோ அமிலம்தான் புரதச்சத்தின் அஸ்திபாரம். இவ்வாறு அமினோ அமிலம் தானாக உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து புரதச்சத்து உண்டாயிற்று. அந்த புரதச்சத்தெல்லாம் உண்டாக சேர்ந்த பிறகு முதல் செல் உயிர் உண்டாயிற்று என்றெல்லாம் கதை விடுகிறார்கள். இந்த ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் இருக்கிற அந்த குடுவையில் கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தால் போதும் இது நடக்காது. உடனே என்ன சொன்னார்கள்? பூமியில் ஒரு காலத்தில் ஆக்சிஜன் இல்லை என்ற கதைக்கு ஆரம்பித்தார்கள். அப்பல்லோ என்று விண்வெளியில் கப்பல்கள் அனுப்பினார்களவா? அந்த கப்பலில் ஒரு கப்பல் பயணத்தில் கண்டுபிடித்த ஒன்று என்னவென்றால், பூமியிலே ஆக்சிஜன் இல்லாத காலம் என்று ஒரு காலம் இருந்ததே இல்லை, எல்லா காலங்களிலும் ஆக்சிஜன் இருக்கிறது என்ற உண்மையை அப்போது சொன்னார்கள். இப்போது அதை மூடி மறைத்து விட்டார்கள். அதை வெளியே சொல்வதில்லை. அதை சொன்னால் தங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை தவறு என்று ஆகிவிடும். நான் வெகு நேரம் விஞ்ஞானம் பேச விரும்பவில்லை. ஆனால் விஞ்ஞானம் என்று சொல்கிறவர்கள் தங்களுக்கு விரோதமான கருத்து இருக்கிறது என்றால் சண்டை போடுவார்கள். விரோதமான உண்மைகள் வெளிப்படும் என்றால் அதை மூடி மறைப்பதற்கு பிரயாசப்படுவார்கள். மனிதன் தானே அவர், மனிதன் தானே. தங்களை ஸ்காலர்ஸ், விஞ்ஞானிகள், அறிவாளிகள் என்று அழைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் மற்றவர்களை குறை சொல்வதே வழக்கமாக ஆகிவிட்டது. எல்லாம் தெரியாது என்பதுதான் உண்மை. அதை உணர்ந்து கொள்கிற மனிதன் தான் மனிதனாக இருக்க முடியும். மனிதன் ஒரு காலத்திலும் தேவனாக முடியாது. எல்லாம் மனித நிலை என்பது இறையில் கூட இல்லை. மிக முக்கியமான தரிசனங்களை எல்லாம் கொடுத்த தானியேல் கூட தான் கூறின தரிசனமே தனக்கு விளங்கவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆம், உண்மையான இறையியல் வல்லுநர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னது இல்லை. நிறைகுடம் நீர் தள்ளும் பல்லில் என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்வார்கள். அறிவு இல்லாத நிலையில்தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் பேசுவோம். அறிய முற்பட்டால் எனக்கு எல்லாம் தெரியாது என்கிற எண்ணம் தான் வருமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் ஒரு காலத்திலும் வரவே வராது. இன்னும் ஒன்றை
ஒரு 2 நிமிடம் எடுத்து பேசுகிறேன். புரிந்து கொள்ள முடியும் என்று தான் நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் புரிய வைப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். புதை வடிவம் என்று சொல்வார்கள். அதாவது முன்பு உயிரினம் வாழ்ந்தது என்பதற்கான ஒரு அடையாளம். எலும்புக்கூடோ அல்லது எலும்புக்கூடு இந்த இடத்துல அந்த மண் கல்லாக மாறி எலும்புக்கூடு தோற்றத்தில் இருக்கும். அது போன்றவற்றை புதை வடிவம் என்று சொல்வார்கள். பூமியில் மண் அடுக்குகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு கிராண்ட் கேன்யன் என்கிற அந்த கணவாயை காட்டுவார்கள். இந்த படத்தில் தெரிகிறது. நீ பார்த்தால் அடுக்குகள் தெரிகிறது. வித்தியாசமான நேரத்தில் அந்த மண் அடுக்குகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த அடுக்குகளுக்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். கேம்பிரியன் படுகை என்ற ஒரு அடுக்கு. அதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய பாறையை ப்ரீ கேம்பிரியன் ராக் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு அடுக்காக பெயரெல்லாம் நமக்கு வேண்டாம், இப்போ அதெல்லாம் விட்டுவிடும். பல அடுக்குகள் இருக்கின்றன. இந்த அடியில் இருக்கிற அடுக்கில் சிக்கல் இல்லாத உயிரினம் இருக்கிறது. அதற்கு மேலே இருக்கிற அடுக்கில் அதை விட கொஞ்சம் சிக்கல் வாய்ந்த உயிரினம் இருக்கிறது. அதற்கு மேலே இருக்கிற அடுக்கில் அதை விட சிக்கல் உள்ள உயிரினம் இருக்கிறது. மேல் அடுக்கில் மனிதனுடைய புதை வடிவங்கள் கிடைத்திருக்கின்றன என்று சொல்கிறார். ஆனால் இவர் சொல்வது போல எந்த இடத்திலும் வரிசையாக அடுக்குகள் கிடைக்கவில்லை. சிக்கலற்ற ஒரு உயிரினம் இருக்கிற ஒரு அடுக்கு இருந்தது என்றால் அது கேம்பிரியன் அடுக்கு என்று சொல்லிவிடுவார்கள். சிக்கலானது ஒன்று இருக்கும் என்றால் அது மேலே இருக்கிற அடுக்கு என்று சொல்வார்கள். ஒரு சில இடங்களிலே இது போன்று படத்தில் பரப்புவா அடுக்குகள் தெரியலாம். ஆனால் இவர் சொல்கிற எல்லா அடுக்குகளும் வரிசையாக ஒரே இடத்தில் என்று எங்கேயுமே இல்லை. அந்த உண்மையை யார்கிட்டும் சொல்ல மாட்டார்கள். அதை விட இன்னொன்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு சிறு பிராணியை எடுத்துக்கொள்வோமே, ஒரு எலியுடைய புதைப்படிவம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலியானது மண்ணினால் மூடப்பட்டிருக்கும் என்றால் அந்த எலியுடைய புதைப்படிவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த அடுக்கெல்லாம் ஒவ்வொரு அடுக்கு உண்டாவதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின என்று சொல்கிறார். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிவம் மண் மூடி அந்த படிவம் உண்டானதாக சொல்கிறார்கள். எந்த உயிரினமும் அத்தனை ஆண்டுகள் எடுத்து மண்ணுக்குள் புதைத்திருக்க முடியாது. ஒரு கால் பகுதி கூட மூடுவதற்கு முன்னராக மற்றெல்லாம் அழுகி போயிருந்தது. அதை ஏன் சொல்வது இல்லை? யோசித்து பாருங்க. சரி, இந்த படத்தை பாருங்கள். இதில் ஒரு உயிரினம் இருக்கிறது. இது ட்ரைலோபைட் என்று சொல்வார்கள். இது மிகவும் சிக்கல் வாய்ந்த உடல் அமைப்பு கொண்ட ஒரு உயிரினம். இதனுடைய புதைப்படிவங்கள் கிடைத்திருக்கின்றன. கேம்பிரியன் அடுக்கு என்று சொல்கிறார்கள் அல்லவா, மற்ற சிக்கல் இல்லாத உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. அந்த அடுக்கில் இந்த உயிரினமும் இருக்கிறது. அப்படியானால் இந்த உயிரினம் உண்டாவதற்கு முன்பு இருந்த உயிரினங்கள் அதற்கு கீழான அடுக்கில் இருக்க வேண்டும். அதற்கு கீழான அடுக்கில் எந்த உயிரினமும் இல்லவே இல்லை. இது எப்படி ஆயிற்று? பிரச்சனை இருக்கிறது என்று மாத்திரம்தான் சொல்கிறேன். கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அதெல்லாம் விஞ்ஞான வகுப்பாக ஆகிவிடும். அறிவியல் வகுப்பு இல்லை, இது நாம் வேதாகமத்தை படிக்கிறோம். இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்று சொல்கிறவர்கள் சொல்லுவதெல்லாம் சரியில்லை, அவர்கள் மூடி மறைக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் சொன்னேன். இது போதும் என்று நினைக்கிறேன். இவர்கள் இப்படி தான் சொல்கிறார்கள் அல்லவா, இப்படி சொல்லுவார்கள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொல்கிறார்? அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் ஒத்துக்கொள்ள விரும்பினால் இந்த அடுக்குகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினாலே உண்டானவை என்று ஒத்துக்கொண்டார். நான் இப்பொழுது எழுப்பின கேள்விகளுக்கெல்லாம் பதில் அங்கே இருக்கிறது. மனதார அறியாமல் இருக்கிறார்கள், அறிய மறுக்கிறார்கள். வெள்ளத்தினாலே இந்த மண் அடுக்குகள் சகதிகள் உண்டாகியிருந்தால்தான் பிராணிகள் அதற்குள்ளாக மாட்டி செத்து போய் புதைப்படிவம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் சொல்வது போல காற்றடித்து அந்த படுகை ஒவ்வொன்றும் அடுக்கு ஒன்று உண்டாயிருந்தது என்றால் பெரிய பிராணிகள், ஏன் சிறு பிராணி கூட புதைப்படிவமாக மாறியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஜலப்பிரளயத்தினால்தான் இந்த அடுக்குகள் உண்டாயிருக்கின்றன, இந்த புதைப்படிவங்கள் உண்டாயிருக்கின்றன என்பதை ஒத்துக்கொள்ளாக வேண்டும். ஆனால் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேதுருவின் மூலமாக சொல்லியிருக்கிறார். முன்னே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மெய்யான அறிவியலுக்கும் மெய்யான இறையியலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் பொய்யான அறிவியலுக்கும் பொய்யான இறையியலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
மெய்யான இறையியல் அறிவு உங்களுக்கு இருந்தது என்றால், தேவன் நம்மை படைத்தார், தேவனுக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது என்று தேவனுக்கு முற்றிலுமாக தங்களை ஒப்படைக்கிறவர்களாக நாம் வாழ்வோம். தாங்கள் உண்மை என்று நினைப்பவற்றை பிறர் உணர்வில் பதிப்பதற்கு கலைஞர்கள் முயற்சிக்கிறார்கள். கலையை பற்றி நாம் பார்க்க வேண்டும். கலை என்றால் என்ன? கலை என்று நாம் எதை அழைக்கிறோம்? தமிழிலே ஆயக்கலைகள் 64 என்று சொல்வார்கள். ஆயம் என்றால் ரகசியம் என்ற அர்த்தம். நமக்கு தெரியாதவை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ற அர்த்தம். கற்றுக்கொள்ள வேண்டிய கலைகள் 64 இருக்கின்றன. முதல் 7 வரிசையாக நான் சொல்கிறேன். எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதவியல், வேதம், புராணம், இலக்கணவியல், நீதி நூல், இப்படியாக 64 பட்டியல் போட்டிருக்கிறார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் இந்த பிரிவுகளிலே அவர்கள் அடக்கி விடுகிறார்கள். உதாரணமாக வேறு சில கலைகளை பார்ப்போம். மருத்துவக்கலை, மண்ணியல், போர் பயிற்சி, இன்னிசை பயிற்சி, நாடகம், ஆடல், சிற்பம், கற்றுதான் நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் தமிழிலே கலைகள் என்று குறிப்பிட்டார்கள். எனவே அறிவியலும் கூட இந்த கலைகளுக்குள்ளாகத்தான் அடக்கம், தமிழ் வார்த்தையின் அர்த்தத்தின் பிரகாரமாக. ஆனால் நமக்கு இன்றைக்கு பாடப்புத்தகத்திலே ஆர்ட் என்கிற ஆங்கில வார்த்தையை கலை என்று மொழிபெயர்த்திருக்கு. ஆர்ட் என்றால் என்ன? வடிவங்கள், உருவங்கள், ஒலிகள் அல்லது சொற்கள் போன்றவை மூலமாக ஒருவர் தன்னுடைய கற்பனையை வெளிப்படுத்துதல். அந்த படைப்புகள் மற்றவர்கள் மனதை கவர்ந்து அவர்களை சிந்திக்க தூண்டி அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். சிற்பம், ஓவியம், இயல், இசை, நாடகம் இவை போன்றவற்றை கலை என்று சொல்வார்கள். ஆம், சில சமயங்களில் உண்மையை விளக்குவதற்கு கூட இந்த கலையை பயன்படுத்தலாம். இந்த கலையின் தாக்கம் மிக பெரியது. நாடகம் என்று பார்த்தோம் அல்லவா? நாடகம்தான் இன்றைக்கு திரைப்படமாக மாறியிருக்கிறது. திரைப்படங்களின் தாக்கத்தினாலே நாட்டில் என்ன மாற்றம் நடக்க முடியும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் என்று ஒருவர் 17ஆம் நூற்றாண்டில் இருந்தார். இவர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர், அரசியல்வாதி. 1703ஆம் ஆண்டு டிசம்பர் 1 ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மான்ட்ரோஸ் என்கிற இடத்தைச் சேர்ந்த மார்க்கஸ் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் சர் கிறிஸ்டோபர் என்பவருடைய வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார். என்ன வார்த்தை என்பதை பாருங்கள். ஒரு தேசத்தில் மக்கள் பாடுகிற பாடல்கள் அனைத்தையும் ஒரு மனிதன் எழுத முடிந்தால் அந்த தேசத்தின் சட்டங்களை உருவாக்குகிறவர் யார் என்பதை பற்றி அந்த மனிதன் கவலைப்பட தேவையில்லை என்று சர் கிறிஸ்டோபர் நம்பினாராம். பாட்டு ஒருத்தர் எழுதினா போதும், சட்டத்தை உண்டாக்குகிறவர்கள் அந்த பாட்டின் அடிப்படையிலே சட்டத்தை உருவாக்குவார்கள் என்று 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் சொல்லியிருக்கிறார். இதை ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மிகுந்த ஞானமுள்ளவராகி அவருடைய எண்ணம் எனக்கு புரிகிறது. ஒரு பாடலின் உதவியின்றி, சில சமயங்களில் ஒரு நாடக கவிஞரின் உதவியின்றி எந்த மக்களின் நடத்தைகளையும் சீர்திருத்த முடியாது என்று பண்டைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலோர் நினைத்தார்கள் என்று சொல்கிறார். பாடலின் உதவியினால், நாடக கவிஞரின் உதவியினால் மக்களின் நடத்தைகளை மாற்றுவதற்கு தேவன் கூட முயற்சி செய்திருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு? வேதாகமத்திலும் கலைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு சில கலைகளை வேகமாக பார்ப்போம். இயல், வேதாகமத்தில் ஓமைகள், கவிதைகள், கியாசம் போன்ற இலக்கிய நயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றன. இசை, சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களினாலும், அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 1 நாளாக 25:1, சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தோன் என்பவர்கள். பாடகர்கள் பாடின பாடல்களை தீர்க்க தரிசனம் என்று வேதாகமம் அழைக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு. தீர்க்கதரிசியை நபி என்று சொல்வார்கள். நபி என்றால் வாய். தேவனுடைய தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாய். தேவன் மனிதருக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அதை சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். பாடல்கள் மூலமாக தீர்க்க தரிசனம், இசையின் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். நாடகம் கூட இருந்திருக்கிறது. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எசேக்கியேலிடம் ஒரு நாடகம் போடும்படியாக சொல்கிறார். இந்த அதிகாரத்தை அமைதியாக உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு காண்பதற்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் காண்பது இல்லை. கேட்பதற்கு காதுகள் இருக்கின்றன, ஆனாலும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். இவர்கள் கலகக்காரர்கள். அதனால நீ ஒன்று செய், அவர்களுக்கு முன்னராக நீ எங்கேயோ வெளிநாட்டுக்கு போவது போல ஆயத்தம் பண்ணு. அவர்களுக்கு முன்னராக பகற்காலத்தில் நீ புறப்பட்டு போ. ஒருவேளை அவர்கள் கலக வீட்டாராக இருந்தாலும், அதாவது காண்பதற்கு கண் இருந்து காணாமல் இருந்தாலும், கேட்பதற்கு காது இருந்து கேளாமல் இருந்தாலும்,
ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள் என்று தேவன் அங்கே சொல்கிறார். என்ன செய்யணுமா? அவங்க பார்க்க அவங்க சுவரில் ஒரு துவாரம் போடணுமா, வீட்டில் மதிலில் ஒரு துவாரம் போட்டு அந்த துவாரத்தின் வழியாக வெளியே வரணுமா. பார்க்கிறவர்கள் என்ன இவன் என்னவோ பண்ணி கொண்டிருக்கிறான் என்று பார்ப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் கண்புக்கு முன்பாக எல்லாவற்றையும் வெளியே வைத்து சாயங்காலத்தில் அவர்கள் பார்க்க நீ புறப்பட்டு போ, தோளின் மேலே வைத்து கொண்டு நிற்போ. அப்படி நீ போகும்போது அவங்க பார்த்து என்ன கேட்பாங்க? நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்பார்கள் அல்லவா? எசேக்கியேல் 12:9. மனுபுத்திரனே, கலக வீட்டாராக இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது வரைக்கும் அவர் சொல்லி கேட்கல. இங்கே ஒரு நாடகம் போட சொல்கிறாரு. அதில் துவாரம் போட்டு துவாரத்து வழியாக வெளியே வந்து ஜாமானை வெளியே துவாரத்து வழியாக வெளியே வைத்து சாயங்காலத்தில் இதை எடுத்துக்கொண்டு போனால் நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டார்கள் அல்லவா? அவங்ககிட்ட சொல்லு, இது மாதிரி நீங்களும் ஒரு காலத்தில் உங்கள் ஜாமான்களாம் தூக்கிக்கிட்டு சிறைப்பட்டு போக வேண்டியது இருக்கும். இது போன்ற அநேக நாடகங்களை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். எப்படியாகிலும் என் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏங்குகிற ஒரு ஆண்டவரை அல்லவா நான் இங்கே பார்க்கிறோம். இலக்கியம், இசை, நாடகம் எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்துகிறார். ஓவியத்தை கூட அவர் பயன்படுத்துகிறார். ஓவியம் என்பது 2 பரிமாணம், சிற்பம் என்பது 3 பரிமாணம். ஆலயத்தை கட்டுப்படியாக சொன்ன ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக, அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்கிறார். அந்த திரையில் கேருபீன்களின் உருவம் நெய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஓவியம் பயன்படுத்தியிருக்கிறார். உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் செய்வதையெல்லாம் அவர்கள் கணக்கில் எழுதுவார்கள். இந்த எண்ணங்களெல்லாம் வர வேண்டும். ஓவியம். ஒரு முறை ஆண்டவரை இவர்கள் சோதித்து ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு விலக்கி விடுகிறார். அந்த பகுதியில் இருந்த சர்ப்பங்கள் இவர்களை கொல்லுகின்றன. சாகிறவர்கள் மோசையை நோக்கி ஐயோ எங்களை காப்பாற்று என்று கத்துகிறார்கள். மோசை ஆண்டவரத்திலே கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். நீ ஒரு கொள்ளைவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. சிற்பம் 3 பரிமாணம். கடிக்கப்பட்டவன் எவனோ அவனை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அடையாளமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் அடையாளத்தை நிஜம் என்று மனிதன் நினைத்து கொண்டு செயல்படும் போது அவர் கோபப்பட்டும் இருக்கிறார். இதே சிற்பத்தை அவர் வணங்க ஆரம்பித்த போது எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அந்த சிற்பத்தை உடைத்து போட்டார்கள். ஆலயம் அது ஒரு நாடகம். அங்கே சிற்பங்கள் இருந்தன, ஓவியங்கள் இருந்தன, நாடகம் நடந்தது. பலிமுறைகள் எல்லாம் நாடகங்கள் தானே. ஆனால் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அவற்றையே வணங்க ஆரம்பித்த போது அந்த ஆலயத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டார். கலை கலையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உண்மை நடத்தை கலை எடுத்துக்கொள்ள முடியாது. கலையின் மூலமாக உண்மையை விளக்குவதற்கு தேவன் முயற்சிக்கிறார். ஆனால் பல சமயங்களிலே உண்மையை மறந்துவிட்டு அந்த கலையை மாத்திரம் அவன் முக்கியப்படுத்துகிறான். ஆசாரியனை எப்படியெல்லாம் அலங்கரித்திருக்கிறார் என்று பாருங்கள். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு. அழகு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றுமில்லை. ஆரோன் அலங்காரமாக உடை உடுத்த வேண்டும் என்று சொன்னார். மகிமையாக உடை உடுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொன்னார். நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே பொன்னை பயன்படுத்து, இங்கே இரத்தாம்பரத்தை பயன்படுத்து, இங்கே இளநீல நூலை பயன்படுத்து, இங்கே மெல்லிய நூலை பயன்படுத்து, இங்கே இன்னென்ன ரத்தினங்களை பயன்படுத்து. என்ன அருமையான ஒரு அலங்காரமான ஆடையை உடுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். அது பரிசுத்த வஸ்திரம் என்று அழைக்கிறார். வித்தியாசமான வஸ்திரம். தலையிலே ஒரு தங்க கிரீடத்தை வைக்க சொன்னார். அந்த பட்டத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுத வரும்படியாக சொன்னார். இதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள், அழகானவர்கள், அலங்காரமானவர்கள் என்பதை காட்டுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 வாசிக்கிறோம். பரிசுத்தம் எனும் அலங்காரம். அலங்காரத்தில் பரிசுத்தமான அலங்காரம், பரிசுத்தமில்லாத அலங்காரம் என்று இல்லை. பரிசுத்தத்தை அலங்காரமாக நாம் அணிந்திருக்க வேண்டுமா? அதாவது குண அழகை பற்றி பேசுகிறார்.
வெளிப்படுத்தல் 19:8 பாருங்கள். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளியே எவ்வளவுதான் நாம் அலங்காரமாக உடை உடுத்தினாலும் நம்முடைய நீதி, நம்முடைய செயல்கள், நம்முடைய குணம் அழகாக இல்லை என்றால் இந்த அலங்காரத்தினாலே எந்த பயனும் இல்லை. இந்த வெளி அலங்காரம் தேவையில்லை என்பதல்ல. வெளி அலங்காரத்தை காட்டிலும் உள்ளே இருக்கிற அலங்காரம் மிகவும் முக்கியமானது என்பது தான் தேவனுடைய பார்வை. நம்முடைய செயல்கள் எப்படி உள்ளன? அவை நீதியானவையாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தின அறிவியலை குறித்து பார்த்தோம், கற்பித அறிவியலை குறித்து பார்த்தோம், கலையும் பரிசுத்தமும் எப்படி என்று பார்த்தோம். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவன் வெளிப்படுத்துகிற நீதியின்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்க போடவும் வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் தரித்திரராக இருக்கிறோம், ஆனால் பணக்காரர் என்று நினைத்துக் கொள்கிறோம். நிர்வாணமாக இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். கண் தெரியவில்லை, ஆனால் கண் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் தேவன் தருகிற கிருபையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் தருகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். குணமாற்றம் பெற வேண்டும் என்றால் ஒரே வழி தேவனோடு உடன்படிக்கை செய்து அவர் செய்வேன் என்று சொன்னவற்றை செய்வார் என்று நம்புவது தான். யூத் இன்ஸ்ட்ரக்டர் என்கிற புத்தகத்தில் இந்த சம்பவம் போடப்பட்டிருந்தது. சிகாகோவை சேர்ந்த ஒரு போதகர் தொடர் கூட்டங்கள் நடத்தினார். ஒரு நாள் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு ஒரு 14 வயது பையன் அவரை வந்து சந்தித்தான். நான் புகைக்கிற பழக்கமுடையவனாக இருக்கிறேன், நான் புகைப்பதை நிறுத்துவதற்கு நீங்கள் பிரசங்கிக்கிற தேவன் உதவி செய்வாரா என்று கேட்டான். ஆம், உதவி செய்வார் என்று இந்த போதகர் சொன்னார். அப்படியானால் இப்போது உடனே ஜெபியுங்கள் என்று சொன்னான். ஜெபித்தார். ஜெபித்து முடித்த உடனே அந்த பையன் தன் பையிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தான், அதை பற்ற வைத்தான். புகைத்து கொண்டே கேட்டான், உங்கள் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொன்னான். உடனே போதகர் அவனை பார்த்து, ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும் என்றால் யாருடைய சம்மதம் எல்லாம் அதற்கு தேவை என்று கேட்டார். அவன் சொன்னான், குறைந்தபட்சம் 2 பேருடைய சம்மதம் தேவை என்று சொன்னான். இப்போது ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நீ புகைப்பதை நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் போட்டோம். இதில் யாருடைய சம்மதம் எல்லாம் தேவை? அவருடைய சம்மதம் தேவை, வேறு யாருடைய சம்மதம் தேவை என்று அவனிடத்தில் கேட்டார். நான் யோசித்தான், சிகரெட்டை கீழே போட்டான். என்னுடைய சம்மதம் தேவை, நான் அதற்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஜெபித்தார்கள். பிறகு இந்த கூட்டம் முடிந்த பிறகு போதகர் வேறு ஊருக்கு சென்று விட்டார். அவருக்கு இவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். இந்த வரை நான் சம்மதிக்கிறேன், அவர் உதவி செய்கிறார், நான் புகைக்கவில்லை. இதுதான் விசுவாசம். கீழ்ப்படிதல் வேண்டுமென்றால் நம்முடைய தலை ஓட்டை உடைத்து மூளைக்குள்ளாக இவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எழுதப் போவதில்லை. உதவி செய்வார், நாம் சம்மதித்தார். இதை புரிந்து கொள்வது தான் உண்மையான அறிவியல். வேதாகமத்தில் உள்ள கலைகள் மூலமாக தேவன் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். சம்மதிப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல வேலைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சம்மதிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் அகற்றும் ஆண்டவரே. அன்பற்ற எல்லா தன்மைகளையும் அகற்றும் ஆண்டவரே. அன்புடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தரணும். நீரே எங்கள் தேவன், உமக்கே எல்லாம் தெரியும் என்கிற சரியான அறிவுடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.